श्रीमते रामानुजाय नमः। अडियन स्वामी श्रीशैलेशदया श्रीमते रामानुजाय नमः। अडियन स्वामी यतीन्द्र प्रणम वंदे नम्यजामातरं मुनिं नम्यजामातृयोगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं मारुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணம் யுத்தகாண்டம் 58ஆம் சர்க்கம் தொடங்கி பார்க்க வேண்டும். எங்க இருக்கிறோம்னா, பிரஹஸ்தன்கிற சேனாபதி, பிரஹஸ்தன்கிறவன் ராவணனுடைய பிரதான சேனாபதி. அவனை யுத்தத்துக்கு அனுப்பினான். முதல்ல தூம்ராக்ஷன் வந்தான், அடுத்தது வஜ்ரதம்ஷ்டன், அடுத்தது அகம்பனன். 3 பேரும் வதம் நடந்து விட்டது. அடுத்தது பிரஹஸ்தன் யுத்தத்துக்கு வந்தான். அதுவரை 57வது சர்க்கத்திலே இருக்கிறது. பிரஹஸ்த வதம் அது 58ஆம் சர்க்கத்திலே பார்க்க போகிறோம். ततः प्रहस्तं निर्यान्तं दृष्ट्वा भीमपराक्रमं उवाच सस्मितं रामो विभीषणमरिन्दमः. இப்படி பிரஹஸ்தன் யுத்தத்துக்கு வந்த உடனே விபீஷணரை பார்த்து ராமன் சிரித்துக் கொண்டே பேசுகிறார். கையேஷ சுமஹாகாயோ பலேன மஹதா விருதஹ ஆச்சக்ஷ்வமே மகாபாகோ வீரியவந்தம் நிஷாச்சரம். யார் இவ்வளவு பெரிய உடம்பு, பெருத்த உடம்போட ஒருத்தன் வரானே, பெரிய படைய வேற கூட்டின்னு வரானே, யார் இவன்? இவன் பெரிய வீரன் மாதிரி இருக்கானே, இவன் யாருன்னு சொல்லுன்னு கேட்கிறார் ராமர். ராகவஸ்ய வச ஸ்ருத்வா பிரத்யுவாச விபீஷணஹ. உடனே விபீஷணன் பதில் அளிக்கிறான். ஏஷ சேனாபதிஸ்தஸ்ய பிரஹஸ்தோ நாம ராட்சசஹ லங்காயாம் ராட்சசேந்திரஸ்ய திரிபாக பல சம்விருதஹ. இலங்கையின் மன்னன் ராவணனினுடைய சேனாபதி, இவனுக்கு பிரஹஸ்தன்னு பேரு. இந்த பிரஹஸ்தன்கிறவன் எப்படிப்பட்டவன்னா, இலங்கையில இருக்கிற மொத்த சேனையில 3ல் 1 பங்கு இவன்ட்ட இருக்கான். இவன் எவ்வளவு பெரிய சேனையை கூட்டினான், இலங்கையின் மொத்த சேனையில் 3ல் 1 பங்கு, அந்த அவ்வளவு பெரிய சேனையை எடுத்துக்கொண்டு வரக்கூடியவன். வீரியவான் அஸ்ரவித் சூரஹா பிரக்யாதஸ்ச பராக்கிரமே. பெரிய வீரன், நல்ல அஸ்திரங்கள்லாம் நிறைய தெரிந்தவன், நல்ல பராக்கிரமம் பெற்றவன். ததः பிரஹஸ்தம் நிர்யாந்தம் பீமம் பீம பராக்கிரமம் கர்ஜந்தம் சுமஹாகாயம் ராட்சசைரபிசம்ருதம் ததர்ஷ மஹதி சேனா வானராணாம் பலீயசாம் அதிசஞ்சாத ரோஷானாம் பிரஹஸ்தம் அபிகர்ஜதாம். அப்பொழுது பலசாலிகளாக அதிக ஆத்திரத்தோடு இருக்கக்கூடிய வானரங்கள் பிரஹஸ்தனை நோக்கி பெரிய ஆரவாரம்லாம் செய்கிறார்கள். அந்த வானரங்களின் பெரிய சேனை பெரிய தோற்றத்தோடு மிக பிரஹஸ்தனை பார்த்து அட்டகாசம் செய்து கொண்டு அவன் எல்லாரையும் அட்டகாசம் செய்து கொண்டு, அதாவது பெரிய சிரிப்பை சிரித்து கொண்டு வரவனாக பார்த்தார்கள் வானர சேனையிலே. खड्गशक्तिरिष्टिबाणाश्च शूलानि मुसलानि च गदाश्च परिघाः प्रासाः विविधाश्च परश्वदाः धनुंषि च विचित्राणि राक्षसानां जयैषिणां प्रगृहीतान्यशोभन्त वानराण्यभिधावताम्. சக்திகள்
சக்தின்னு ஒரு ஆயுதம், திரிசூலம் மாதிரி இருக்கக்கூடியது, வேல், இருபக்கமும் கூர்மையுள்ள கத்திகள், பானங்கள், சூலங்கள், உலக்கை, கதை, உழல்தடி, ஈட்டி, பல வகைப்பட்ட கோடாலிகள், பல வகைப்பட்ட வில்கள், இதெல்லாத்தையும் வானரர்களை எதிர்த்து வருகிற அரக்கர்கள் கையிலே ஏந்தி கொண்டு வந்தார்கள். ஜக்ருஹு பாதபான்ச்சாபி புஷ்பிதான் வானரர்ஷபாஹ ஷிலாஷ்ச விபுலா தீர்கா யோத்காமா ப்ளவங்கமாக. வானரங்கள் எப்பொழுதும் போல கையில மரக்கட்டைகளையும் கல்லையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேஷாம் அந்யோன்யம் ஆசாத்திய சங்கிராமஸ்ஸு மகானபூத் பகூனாம் அஸ்மவிருஷ்டிம் ச சரவிருஷ்டிம் ச வருஷதாம். இப்போ மாறி மாறி இந்த பக்கத்துல இருந்து அம்பு மழை பொழிகிறார்கள், இந்த பக்கத்துல இருந்து கல்மலை, இப்படி மாறி மாறி பெரிய யுத்தம் நடந்தது. பகவோ ராட்சசா யுத்தே பகூன் வானர யூதபான் வானரா ராட்சசாச்சாபி நிர்ஜக்னுர் பகவோ பகூன். இப்ப பல வானரங்கள் அரக்கர்களை கொன்றார்கள், பல அரக்கர்கள் வானரங்களை கொன்றார்கள், மாத்தி மாத்தி நிறைய பேர் இறந்து போனார்கள். சூலைஹி பிரமதிதா கேச்சித் 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 ச பரமாயுதைஹி பரிகைராஹதா கேச்சித் கேச்சித் சின்னா பரஸ்வதைஹி நிருச்வாசா கிருதா கேச்சித் பதிதா தரணீதலே விபின்ன ஹிருதயா கேச்சித் ஈஷு சந்தான சந்திதாஹ கேச்சித் த்விதா கிருதா கட்கைர் ஸ்புரந்தः பதிதா புவி வானரா ராட்சசைः சூலைர் பார்ஷ்வதश्च அவதாரிதாஹ. இப்ப அரக்கர்கள் என்ன பண்ணுகிறார்கள், சூலங்களாலே சிலரை கொல்கிறார்கள், பரமாயுதங்களை கொண்டு சில பேரை கொல்கிறார்கள், உழல் தடிகளாலே சில வானரங்களை கொன்றார்கள், சில வானரங்கள் மூச்சற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள், சில வானரங்கள் பூமியிலே விழுந்து விட்டார்கள், சில வானரங்களின் நெஞ்சை பிளந்து விட்டார்கள் அரக்கர்கள், சில வானரங்களை மொத்தமா ரெண்டா வெட்டிட்டா, அப்படியே வானரங்களை இரண்டாக கிழித்து போட்டார்கள் அரக்கர்கள். எதனாலன்னா நல்ல பெரிய கத்தினால ரெண்டா வெட்டிட்டா வானரங்களே. அப்படி வெட்டப்பட்டு பூமியில விழுந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படி எல்லா சைடுல மட்டும் அறுக்கப்பட்டவர்களாக இப்படி வானரங்கள் பூமியிலே விழுந்து கிடந்தார்கள். வானரைச்சாபி சங்குருத்தை ராட்சசௌகா சமந்ததா பாதபைர் கிரி சிருங்கைச்ச சம்பிஷ்டா வசுதாதலே. இப்போ வானரங்களும் இதே மாதிரி கோபத்திலே அரக்கர்களை அடித்து கொன்று பிண்டமாக்கி தள்ளினார்கள். வஜ்ரஸ்பரிஷதலைர் ஹஸ்தைர் முஷ்டிபிஷ்ச ஹதாப்ருஷம் வேமுஷோனிதமாஸ்யேப்யோ விஷீர்ண தசனேக்ஷணாஹ. இப்போ வஜ்ராயுதம் போன்று இருக்கக்கூடிய தங்களுடைய கால்களாலும் கைகளாலும் முஷ்டிகளாலும் அடித்து அரக்கர்களை கொன்றார்கள். ஆர்த்தஸ்வனம் ச ஸ்வனதாம் சிம்மநாதம் ச நர்ஜதாம் பபூவ துமுல சப்தோ ஹரீனாம் ராட்சசாம் யுதி. போரில் அழுகை குரலை இடுபவர்களுடைய, சிங்கநாதத்தை இடுபவர்களுடைய, வானரங்களுடைய, அரக்கர்களுடைய சப்தம், சில பேர் சிங்கநாதம், சில பேர் அழுகை, இப்படி மாத்தி மாத்தி சத்தம் போட்டு இருக்காளே, இது கலவரமாக இருந்தது. வானரா ராட்சசா க்ருத்தா வீரமார்க்கம் அனுவிரதாக விவருத்த நயனா க்ரூராஸ் சக்ருர் கர்மான்யன் அபீதவத். வானரர்கள் அரக்கர்கள் ரெண்டு பேருமே பயமில்லாத பாடி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆர்த்தஸ்வனம் ச ஸ்வனதாம் தாவதாம் சொபதாம் பதி உத்திதான் சொபதோ திருஷ்ட்வா லப்தகாமா ப்ளவங்கமாக உத்யம்ய கிரி சிங்கானி ராட்சசான் பிரதிதுத்ருவுஹு. வானரங்கள் அரக்கர்களை அழிக்கும் பொழுது கீழே சில பேரை தள்ளிடுறா, சில பேர் பரிதாபமான குரலை இட்டுக்கொண்டு சில பேர் படுத்துருக்கா. அவர்கள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது பெரிய பெரிய மலை சிகரங்களை எடுத்து தாக்குகிறார்கள். நராந்தகா கும்பஹனுர் மகாநாத சமுன்னதா ஏதே பிரஹஸ்த சச்சிவாஹா சர்வே ஜக்னுர் வனௌகசாஹா. நராந்தகன், கும்பஹனு,
மகாநாதன், சமுன்னதன் என்று 4 பேர் பிரஹஸ்தனுக்கு மந்திரிகள். வானரங்களை எல்லாம் அப்படியே கொன்று குவிக்கிறார்கள் இந்த 4 பேரும். தேஷாமா பததாம் சீக்கிரம் நிக்னதாம் சாபி வானரான் த்விவிதோ கிரி ஸ்ருங்கேன ஜனா ஜகானைக்கம் நராந்தகம். இந்த த்விவிதன்கிறவன் இந்த நராந்தகன் என்கிற ஒரு மந்திரியை மலை சிகரத்தினாலே கொன்று விட்டான். த்விவிதன்கிற வானரன். இந்த நராந்தகன்கிறது பிரஹஸ்தனோட மந்திரி. துர்முக புனருத்பாட்டிய கபிஸ்ஸ விபுலத்ருமம் ராட்சசம் க்ஷிப்ரஹஸ்தஸ்து சமுன்னதம் அப்போதயது. இப்ப இந்த சமுன்னதன்கிற இன்னொரு அரக்கனை துர்முகன் என்கிற வானரன் கொள்கிறான். ஜாம்பவான் சுசங்கிருத்தஹ பிரகிருஹ்ய மஹதீம் ஷிலாம் பாதயாமாஸ தேஜஸ்வி மகாநாதஸ்ய வக்ஷசி. மகாநாதன் என்கிற அந்த சேனாபதி, பிரஹஸ்தனுடைய மந்திரி, அவனுடைய மார்பிலே பெரிய கல்லை எடுத்து போட்டு கொள்கிறார் ஜாம்பவான். அத கும்ப ஹனுஸ்தத்ர தாரேனாசாத்ய வீரியவான் ரிக்ஷேனாபஹிதோ மூர்த்னி பிராணான் சந்தியாஜயத்ரணே. இப்ப தாரன் என்ன பண்ணுகிறான், அந்த போரிலே கும்பஹனுவை கொள்கிறான். கும்பஹனுவை எப்படி கொள்கிறான்னா, அவன் தலையிலே பெரிய மரத்தை எடுத்து அடித்து அந்த கும்பஹனுவை கொள்கிறான். இப்படி இந்த பிரஹஸ்தனுடைய 4 மந்திரிகள், இந்த 4 பேரையும் 4 வானரங்கள் கொள்கிறார்கள். அமிருஷ்யமானஸ் தத்கர்ம பிரஹஸ்தோ ரதமாஸ்திதா சகார கதனம் கோரம் தனுஷ்பா நிர்வனௌகசாம். இதை பொறுக்க முடியாத பிரஹஸ்தன் அவன் பெரிய தேரிலே இருந்து கொண்டு எல்லா வானரங்களையும் கொல்லணும்னு ஆரம்பிக்கிறான். ஆவர்த்த இவ சஞ்சக்ஞே உபயோ சேனையோஸ்ததா சுபிதஸ்யா பிரமேயஸ்ய சாகரஸ்யேவ நிஸ்வனஹா. பெரிய அந்த 2 சேனைகளின் சத்தமானது நீர்ச்சுழல் போன்று அளவு ஒரு நீர்ச்சுழல் போன்று சமுத்திரத்தினுடையது போன்று பெரிய சத்தம் உண்டாயிற்று. மகதா ஷாரௌகேன பிரஹஸ்தோ யுத்த கோவிதஹ அர்தயாமாஸ சங்குருத்தோ வானரான் பரமாவஹவே. அப்படியே சர வருஷங்கள் மழை பொழியிறான். எதுல? அம்புனால, வானங்களினாலே மழை பொழிந்து அவ்வளவு வானரங்களை தான் ஒருவனே கொன்றான் பிரஹஸ்தன். வானரானாம் ஷரீரைஷ்ச ராட்சசானாம் ச மேதினி பபுவ நிச்சிதா கோரா பதிதைரிவ பர்வதைஹி. பூமியில கால் வைக்கவே இடம் இல்லை. அந்த இடத்துல யுத்த பூமியிலே வெறும் ராட்சசர்கள், வானரங்கள் கீழே விழுந்து கிடக்கா, அது மட்டும்தான் இருக்கு. சாமஹி ருதிரௌகேன பிரச்சன்னா சம்பிரகாசதே சஞ்சன்னா மாதவே மாசி பலாஷைரிவ புஷ்பிதைஹி. அந்த சமயத்திலே வைகாசி மாதத்திலே பூத்த பலா விருட்சங்கள் அது எப்படி சிவப்பு நிறத்துல அப்படி எல்லா இடமும் பறந்து இருக்குமோ, அப்படி சிவப்பு நிறத்துல பெரிய பெரிய உடம்புகள் எல்லா இடத்திலும் விழுந்து கிடக்கின்றன. ஹதவீரௌகவப்ராந்து பக்னாயுத மகாத்ருமாம் சோனிதௌக மகாதோயாம் யமசாகரகாமினீம் யத்கிருத்ப்ளீஹ மகாபங்காம் வினிகீர்ணாந்த சைவலாம் பின்னகாய சிரோமீனாம் அங்காவயவசாத்வலாம் கிருத்ரஹம்ச கணாகீர்ணாம் கங்கசாரசசேவிதாம் வேதஃபேன சமாகீர்ணாம் ஆர்த்தஸ்தனித நிஸ்வனாம் தாம் கா புருஷ துஸ்தாராம் யுத்தபூமிமயீம் நதீமிவ தனாபாயே ஹம்சசாரசசேவிதாம் ராட்சசாः கபிமுக்யாஸ்ச தேருஸ்தாம் துஸ்தராம் நதீம் யதா பத்மரஜோத்வஸ்தாம் நளினீம் கஜயூதபாஹ. இந்த யுத்த பூமியை ஒரு பெரிய நதியாக வர்ணிக்கிறார். இந்த யுத்த பூமியை ஒரு நதியாக வர்ணிக்கிறார் வால்மீகி. இந்த நதியின் கரையிலே பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி முறிந்து கிடக்கக்கூடிய ஆயுதங்கள் அது அங்கங்க குத்தி கிடக்கிறது. அதுதான் பெரிய மரங்கள் மாதிரி இருக்கிறது நதிக்கரையிலே. சோனிதௌக மகாதோயாம். நதினா என்ன வேணும்? நீர் பெருக்கு வேணுமே, அதுதான் முக்கியம். அதுக்குதான் இருக்கு ரத்த ஆறு. ரத்தம்ங்கிற பெரிய ஆறு ஓடுறது.
யமசாகரகாமினி. நதிங்கிறது ஒரு கடலை நோக்கி போகும். அந்த மாதிரி இந்த யுத்த பூமி எங்க போறது? யமசாகர யமன்கிற சாகரத்தை நோக்கி போகிறது. யத்கிரஹீத யத்கிருத் ப்ளீஹ மகாபங்காம். கீழே ஒரே சேரா இருக்கணுமே, நதிக்குள்ள இறங்கினா கீழே சேரு வரும். அந்த மாதிரி நெஞ்சிலே இருக்க ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய தசைகள் அதெல்லாம் வெட்டப்பட்டு கீழே கொழகொழான்னு விழுந்து கிடக்கு. அதுதான் சேராக இருக்கிறது. வினிகீர் நான் தர சைலவாம். இப்ப பாசியாக இருக்கக்கூடியது சிதறி கிடக்கக்கூடிய நரம்புகள்லாம் மேல பாசி மாதிரி தெரியறது. விண்ணகாய சிரோ மீனாம். இப்ப பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கணுமே, அதுதான் கீழே உழுந்து கிடக்கக்கூடிய உடல்கள். அங்கா வயவசாத்வலாம். இப்ப அங்கா உடலின் உறுப்புகள்லாம் புல் மாறி அங்கங்க முளைத்து கிடக்கிறது. கிருத்ர ஹம்சகனா கீரணாம். இப்ப நதியில அன்னப்பறவை விளையாடும். இங்கு கழுகுகள் வந்து மாம்சத்தை தின்னு விளையாடுகின்றன. சங்கசா ரசசேவிதான். அங்க அன்றில்கள் எப்பொழுதும் விளையாடி கொண்டிருக்கும் நதியிலே. இங்கு பருந்துகள் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றது. மேதபேன சமாகீர்ணாம். இந்த இடத்துல நதியிலே நிறைய நுரை வரும். அந்த மாதிரி இந்த இடத்துல கொழுப்பு, அப்ப அவ்வளவு உடம்புல இருந்து வெளிவந்த அந்த கொழுப்புகள்லாம் நுரை மாறி நுரைத்து கொண்டிருக்கிறது. ஆர்த்தஸ்தனித நிஸ்வனாம். இப்ப நதிங்கிறது நிறைய ஜோன்னு ஒரு சத்தம் போட்டுட்டே ஓடும். அந்த மாதிரி இங்க குற்றுயிராய் கீழே இருக்கக்கூடியவர்கள் கதறுகிறார்களே, அதுதான் இந்த நதியில இருக்கக்கூடிய சத்தம். இந்த நதி இருக்கே காபுருஷ துஸ்தராம். பயங்கள் பயந்து கொண்டிருப்பானே பயந்தாங்குழி, அவனால கோழையினாலே கடக்க முடியாது இந்த நதியை. இந்த நதியை யார் கடக்க முடியாது? கோழைகள் கடக்க முடியாது. யுத்த பூமி மையும் நதியும். யுத்த பூமின்னு பேர் இந்த நதிக்கு. இதிலே அரக்கர்கள் மழைக்கால முடிவிலே அன்னங்கள் அண்ணில்கள் விளையாட பெற்ற நதியிலே எவ்வண்ணம் நீந்துவார்களோ அந்த மாதிரி நீந்தினார்கள். வானர தலைவர்கள் என்ன பண்ணார்கள்னா, ஒரு தாமரை ஓடையிலே எப்படி நீந்துவார்களோ அப்படி நீந்துகிறார்கள். அப்ப அரக்கர்களும் வானரங்களும் இந்த நதியிலே நீந்துகிறார்கள் என்று இப்படி வர்ணித்தார் ஒரு நதியாக இந்த யுத்த பூமியை. ததஸ்ரிஜந்தம் பானௌகான் பிரஹஸ்தம் யஸ்யந்தனே ஸ்திதம் ததர்ஷ தரசா நீலோ வினிக்னந்தம் ப்ளவங்கமான். இப்ப நீலன்கிற வானரன் பார்க்கிறான், இந்த பிரஹஸ்தன் எல்லா வானரங்களையும் கொண்டு கொண்டிருக்கிறான், இவனை தடுக்க வேண்டும்னு பார்த்தான். உத்தூத இவ வாயுக்கே மஹதப்ர பலம் பலாத் சமீக்ஷாபித்ருதம் யுத்தே பிரஹஸ்தோ வாஹினி பதிஹி ரதேனாதித்ய வர்ணேன நீலமேவாபித்ருவே. இப்ப சேனாபதியான அந்த பிரஹஸ்தன் என்ன பண்ணான், ஆகாயத்திலே புயல் காத்து எப்படி மேகமண்டலத்தை எல்லாம் துரத்துமோ அந்த மாதிரி இவனை எதிர்த்து வரக்கூடிய அந்த நீலனை பார்த்து எதிர்த்து ஓடினான் பிரஹஸ்தன். சதனுர் தன்வினாம் ஸ்ரேஷ்டோ விகிருஷ்ய பரமாகவே நீலாய வியசிருஜத் பானான் பிரஹஸ்தோ வாஹினி பதிஹி. இப்ப நல்ல வில்லாளியான அந்த பிரஹஸ்தன் வில்லை இழுத்து நீலனுக்காகன்னு சில பானங்களை விட்டான். தே பிராப்ய விஷிகா நீலம் வினிர்பித்ய சமாஹிதாக மஹீம் ஜக்முர் மகாவேகா ருஷிதா இவ பன்னகாக. இப்ப அந்த பானங்கள் ஒன்று சேர்ந்து மிக வேகமாக நீலன் உடம்பை கிழித்து கொண்டு பூமிக்கு போய் கீழே விழுந்ததாம் பின்பக்கமா. நீலஷரைர் அபிஹதோ நிஷிதைர் ஜ்வலனோபமைர் சதம் பரம துர்கர்ஷம் ஆபதந்தம் மகா கபிஹி பிரஹஸ்தம் தாடயாமாச விருட்சமுத்பாட்ய வீரியவான். இப்ப இவ்வளவு பானங்கள் விட்டு அவன் உடம்புல அந்த பானம் புகுந்து அந்த பக்கமா அள்ள வந்துடுது. அப்படி இருந்தும் கூட ராமனுக்காகன்னு என்ன பண்ணான்னு அந்த பிரஹஸ்தனை ஒரு மரம் ஒன்றை புடுங்கி அந்த பிரஹஸ்தனை அடிக்கிறான். சதேனாபிஹித குருத்தோ நதன் ராட்சச புங்கவஹ வவர்ஷ சரவருஷாணி பிளவங்கா நாம் ஜமு பதௌ. இப்படி அடிபட்டவனான பிரஹஸ்தன் மறுபடி சரவருஷம் பொழிகிறான். தஸ்யபான கணான் கோரான் ராட்சசஸ்ய மகாபலஹ அபாரயன் வாரயித்தும் பிரதிகிருஹன் நிமீலிதஹ.
அந்த மகாபலசாலியான அந்த ராட்சசனினுடைய இந்த கணைகளை தடுக்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டு எல்லாத்தையும் ஏத்துக்கொண்டான். யதைவ கோவ்ருஷோ வருஷம் சாரதம் சீக்கிரமாகதம் ஏவமேவ பிரஹஸ்தஸ்ய சரவருஷம் துராசதம் நிமீலிதாக்ஷ சஹசா நீலசேஹே சுதாருணம். அப்ப அந்த நீலனானவன் இந்த மழை, எப்படிப்பட்ட மழை, அம்புகளால் ஆன மழையை அதை கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே பொறுத்து கொண்டு நிற்கிறான். திடீர்னு சரத்காலத்துல மழையே வராது. அப்படி சரத்காலத்திலே திடீர்னு ஒரு மழை வந்தால் அதை ஒரு எருது எப்படி சந்தோஷமாக அப்படி நனைந்து கொண்டு இருக்குமோ அந்த மாதிரி இவன் ஏத்துக்கொண்டான். ரோஷித ஷர வருஷேன சாலேன மகதா மகான் பிரஜகான ஹயான் நீலஹா பிரஹஸ்தஸ்ய மனோஜமான். இந்த பிரஹஸ்தனுடைய மனசு போல ஓடக்கூடியது அந்த தேர் குதிரைகள். அந்த தேர் குதிரைகளை முதலிலே அடித்து கொன்றான் நீலன். ததஸ்ஸ சாபமுத்கிருஹ்ய பிரஹஸ்தஸ்ய மகாபலஹ பபஞ்ச தரசா நீலோ நநாத ச புனః புனஹ. உடனே அந்த நீலன் என்ன பண்ணான்னா தன்னுடைய பலத்தினாலே பிரஹஸ்தன் மீது ஏறி அவனுடைய வில்லை கையில் இருந்து புடுங்கி உடைத்து விட்டான். விக்னஸ்து விதனுஸ்து கிருதஸ்தேன பிரஹஸ்தோ வாஹினீபதிஹி பிரகிருஹ்ய முசலம் கோரம் ஸ்யந்தனாத அவபுப்ளுவே. உடனே கையில ஒரு பெரிய முசலத்தை, உலக்கையை எடுத்துக்கொண்டு ரதத்தில் இருந்து கீழே குதித்தான் பிரஹஸ்தன். தாவுபௌ வாஹினி முக்கியௌ ஜாதவைரௌ தரஸ்வினௌ ஸ்திதௌ க்ஷதஜ திக்தாங்கௌ பிரபின்னாவிவ குஞ்சரௌ உல்லிகந்தௌ சுதீக்ஷ்ணாபிர் தம்ஷ்ட்ராபிரிதரேதரம் சிம்மஷார்தூல சதுர்ஷௌ சிம்மஷார்தூல சேஷ்டிதௌ விக்ராந்த விஜயௌ வீரௌ சமரேஷ்வனிவர்த்தினௌ காங்க்ஷமானௌ யஷப் பிராப்தும் விருத்ரவாசவயோ சமௌ. அந்த சேனாபதியான நீலனும் ராவணன் சேனாபதியான பிரஹஸ்தனும் சண்டையிடுகிறார்கள். யானையை போன்றவர்கள், சிங்கம் புலி போன்றவர்களாக, சிங்கம் புலி மாதிரி பாய்ந்து சண்டையிடக்கூடியவர்களாக, போரிலே பின்வாங்காத வீரர்களாக சண்டையிடுகிறார்கள். ஆஜகான ததா நீலம் லலாட்டே முசலேன சஹா பிரஹஸ்தஃ பரமாயத்தஸ்ய சுஸ்ராவசோனிதம். இப்ப பிரஹஸ்தன் என்ன பண்ணான், மிக முயற்சியோடு நீலனின் தலையிலே நெற்றியிலே உலக்கையால அடித்து ரத்தத்தை வர வைத்தான். ததஷோனித திக்தாங்கஹ பிரகிருஹ்ய சுமஹா தரும் பிரஹஸ்தஸ்யோரசி க்ருத்தோ விசசர்ஜ மஹா கபிஹி. உடனே உடம்பெல்லாம் ரத்தத்துல நனைந்து போய் அப்ப பெரிய ஒரு மரத்தை புடுங்கி பிரஹஸ்தனின் நெஞ்சிலேயே தூக்கி எறிந்தான். ரொம்ப வேகமாக தூக்கி எறிகிறான். தமச்சிந்திய பிரஹாரம் ச பிரகிருஹ்ய முசலம் மஹத் அபிதுத்ராவ பலினம் பலான் நீலம் பிளவங்கமம். அவன் அந்த அடியை கூட பொருட்படுத்தாமல் பிரஹஸ்தன் இந்த அவனுடைய மார்புல பெரிய அடி அடித்தானே நீலன், அதை பொருட்படுத்தாமல் மறுபடி கையில உலக்கை எடுத்துக்கொண்டு நீலனை அடிப்பதற்காக எதிர்த்து ஓடி வந்தான். தமுப்ரவேதம் சம்பிரப்தம் ஆபதந்தம் மகா கபிஹி ததஸ் சம்பிரேக்ஷ்ய ஜக்ராஹ மகாவேகோ மகாஷிலாம். இப்ப இவன் வேகமா ஓடி வராங்கிறத பார்த்து உடனே ஒரு பெரிய பாறையை கையில எடுத்துக்கொண்டான். தஸ்ய யுத்தாபிகாமஸ்ய மிருதே முசல யோதினஹ பிரஹஸ்தஸ்ய ஷிலாம் நீலோ மூர்த்னி தூர்ணம் அபாதயத். அப்ப நீலன் யுத்தத்திலே உற்சாகத்தோடு உலக்கையை எடுத்துக்கொண்டு அடிக்க வரக்கூடிய பிரஹஸ்தனது தலையிலே இந்த கல்பாறையை சடக்கென அவன் பார்க்காத பொழுது வீசி எறிகிறான். சாதேன கபிமுக்கியேன விமுக்தா மஹதி ஷிலா விபேத பகுதா கோரா பிரஹஸ்தஸ்ய சிரஸ்ததா. அவ்வளவு இவன் அந்த பாறையை எரிந்த வேகத்திலே இது நேரா போய் பிரஹஸ்தனின் தலையிலே பட்டது. எவ்வளவு வேகமா பட்டதுன்னா பிரஹஸ்தனது தலை பகுதா பிபேதங்கிறார் வால்மீகி. பல துண்டாக உடைஞ்சுடுத்தான், பல துண்டுகளாக உடைந்தது. சகதா சுர்கத ஸ்ரீகோ கதசத்வோ கதேந்திரியா பபாத சஹசா பூமௌ சின்னமூல இவ துருமஹா. இப்ப உடம்பெல்லாம் எதுவுமே இல்லாம தலையெல்லாம் வெடித்து போய் உயிர் போய் இந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்யாமல் போய் இப்படி பூமியிலே வேறறுத்த மரம் போலே கீழே விழுந்தான் பிரஹஸ்தன். பிரபின்ன சிரசஸ்தஸ்ய பாஹு சுஸ்ராவ சோனிதம் ஷரீராத் அபி சுஸ்ராவ கிரே பிரஸ்ரவணம் யதா.
இப்ப அவனுடைய பெரிய உடம்பு, இந்த அரக்கர்கள்ல பெரிய அரக்கர்கள் இவாள்லாம் சுமஹா காயகான்னு சொல்றாங்க. பெரிய அரக்கர்கள் மலையிலிருந்து அருவி வழியிற மாதிரி அவன் உடம்பில் இருந்து அப்படியே ரத்தம் எல்லாம் வழியறது, கசியறது. அதே பிரஹஸ்தே நீலேன ததம் கம்பியம் மகத் பலம் ராட்சசாம் அப்ரஹிருஷ்டானாம் லங்காம் அபிஜகாமஹ. இப்ப பிரஹஸ்தன் கொல்லப்பட்டதும் அந்த மீதி இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் லங்கைக்கு பார்த்து ஓட்டம் பிடித்தார்கள். நஷே குஸ்தமரே சாத்தும் நிஹதே வாஹினி பதௌ சேதுபந்தம் சமாசாத்திய விகீர்ணம் சலிலம் யதா. இப்ப சேனை தலைவன் மாண்டதும் ஒரு அணைக்கட்டு உடைந்து விட்டால் எப்படி ஜலம் தானா பிரவகிக்குமோ அந்த மாதிரி இவர்கள் நேரா லங்கையை பார்த்து ஓட ஆரம்பித்தார்கள். ஹதே தஸ்மின் சமு முக்கியே ராட்சசாஸ்தே நிருத்யமாக ரக்ஷப் பதிகிருஹம் கத்வா தியானமூகத்வமாஸ்திதாக. இவன் இப்படி ஆன உடனே எல்லா ராட்சசர்களும் ராவணனுடைய வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது பேசினான்னா இல்ல, பயந்து போயிருக்கா. பிரஹஸ்தன்கிறவன் ராவணனுக்கு முக்கிய சேனாபதி, அவனையே ஒரு நீலன் கொன்னுட்டான் என்ற உடனே உள்ள போய் ஏதோ தியானத்திலே, அதாவது சிந்தையிலே பயந்து போய் திகில் அடைந்து மௌனமாகவே இருந்தார்களாம். பிராப்தா ஷோகார்ணவம் தீவிரம் நிசங்கியா இவதே பவன். இப்ப பெரிய துக்க கடலை அடைந்து அறிவற்றவர்களாக, தன் அறிவு இழந்தவர்களாக ஆனார்கள். ததஸ்து நீலோ விஜயி மகாபல ததஸ்து நீலோ விஜயி மகாபலஹ பிரசஸ்யமான ஸ்வகிருதேன கர்மணா சமேத்ய ராமேன ச லக்ஷ்மணேன ச பிரஹிஷ்டரூபஸ்து பபூவ யூதபஹ. இந்த நீலன் செய்த இந்த வெற்றியை பார்த்து ராமனும் லக்ஷ்மணனும் அவனை அழைத்து புகழ்ந்து கொண்டாடுகிறார்கள். எல்லாருக்கும் ஆனந்தம். இந்த பிரஹஸ்தனை அழைத்து, இப்படி நீலனை அழைத்து பிரஹஸ்தனை கொன்றதினாலே இந்த நீலனை ராமனும் லக்ஷ்மணனுமாக சேர்ந்து கொண்டாடி எல்லாரும் இந்த யுத்தத்திலும் பிரஹஸ்த யுத்தத்திலும் ஜெயித்ததினாலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று இதோடு 58வது சர்க்கம். இதோட பிரஹஸ்தவதமும் ஆயிடுத்து. இது வரைக்கும் 4 பேரு இந்த யுத்தத்திலே முதலிலே ஆரம்பித்து 51வது சர்க்கத்திலிருந்து வதமாயிருக்கு. 59ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். தஸ்மின் ஹதே ராட்சச சைன்யபாலே ப்ளவங்கமான பானாம் ரிஷபேன யுத்தே பீமாயுதம் சாகர துல்லிய வேகம் விதுத்ருவே ராட்சச ராஜ சைன்யம். இந்த ராட்சச ராஜ மன்னன் புறமுதுகு காட்டி, அந்த சேனை இருக்கிறதே அது புறமுதுகு காட்டி ஓடிடுத்து எல்லாம் லங்கைக்குள்ள. கத்வா தரக்ஷோதிபதே ஷசம்சு சேனாபதிம் பாவக சூனுஷ்டஸ்தம் தச்சாபி தேஷாம் வசனம் நிஷம்ய ரக்ஷோதிப க்ரோதவசம் ஜகாம. உள்ள போய் சேர்ந்து ராவணனை பார்த்து இந்த சேனாபதியான பிரஹஸ்தனை அக்னிகுமாரனான நீலன் கொன்று விட்டான்னு சொன்னார்கள். ராவணனும் அப்படியே கோபத்துல கொந்தளித்தான். அந்த சமயத்துல சங்கே பிரஹஸ்தம் நிஹதம் நிஷம்ய சோகார்தித க்ரோத பரீத சேதாக உவாச்சதான் நைருத யோத முக்யான் இந்திரோ யதா சாமர யோத முக்யான். இப்ப போரிலே பிரஹஸ்தன் இறந்து போயிட்டான்னு தெரிந்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டான் ராவணன். கோபமும் விடவே இல்லை. எப்படியாவது ராமனை கொல்ல வேண்டும்ங்கிற கோபம் இன்னும் அதிகமானது. உடனே ராட்சச போர் வீரர்களை பார்த்து பேசுகிறான். நாவஜ்ஞாரிபவே காரியா யைரிந்திர பலசூதனஹ சூதித சைன்யபாலோ மே சானுயாத்ரஸ்ஸ குஞ்சரஹா. இந்த என்னுடைய சேனாபதி பிரஹஸ்தன் இந்திரசேனையே ஜெயித்து வந்தவன். இப்ப இந்திரசேனைகளை கூட அடித்த இந்த சேனா நாயகன் இருக்கானே, அவன் பின் அவ்வளவு படையை வேற அனுப்பி வைத்தேன். அது இந்த மொத்தமா 3ல் 1 பங்கு படையை எடுத்துன்னு கொண்டு வந்தான் லங்கையில. அவ்வளவு பெரிய படையையும் அனுப்பி வைத்தேன். அவ்வளவு படை இருந்தும் படைகளோடு யானைகளோடு குதிரைகளோடு கொல்லப்பட்டான். ஆகையால இனிமே ராமனிடத்துல கொஞ்சம் அலட்சியப்படக்கூடாது. ராமன் தானே, மனிதன் தானே, குரங்கு தானே நினைச்சுட்டோம். ஒரு நீலன் கொண்டு விட்டான். சோகம் ரிபு விநாசாய விஜயாயா விசாரயன் ஸ்வயமேவ கமிஷ்யாமி ரணசீர்ஷம் ததத்புதம். ஆகையாலே எதிரிகளை கொள்வதற்கு நானே செல்கிறேன் என்று ராவணன் சொல்கிறான். அத்யத் தத் வானராணீகம் ராமம் ச சஹலக்ஷ்மணம் நிர்தஹிஷ்யாமி பானௌகைர் வனம் தீப்தைரிவாக்னிபிஹி.
இப்பொழுதே லக்ஷ்மணனோடு கூட ராமனையும் எல்லாரையும் நான் காட்டு தீ போல எரித்து விடுகிறேன். ஏவ முக்த்வா ஜ்வலன பிரகாசம் ரதம் துரங்கோத்தரமாஜயுக்தம் பிரகாசமானம் வபுஷா ஜ்வலந்தம் சமாருரோஹாமர ராஜசத்ருஹு. இப்ப இந்திர சத்ருவாக, இந்திரனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ராவணன் இப்படி சொல்லிட்டு நானே யுத்தத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தேரியில ஏறி அமர்கிறான். சசங்க பேரி பணவ பிரணாதைர் ஆஸ்போட்டிதாக்ஷ்வேலித சிம்ஹநாதைர் புண்ணியஸ்தவைச்சாப்யபிபூஜ்யமானஸ்ததாயயௌ ராட்சச ராஜமுக்கியஹ. அப்ப சங்கு, பேரிகை, முரசவாத்தியம் இவைகள் எல்லாம் முழங்க எல்லாரும் கைகொட்டுகிறார்கள், குதிக்கிறார்கள், சிங்கநாதங்கள் பண்ணுகிறார்கள், வெற்றி புகழ் பாடுகிறார்கள். இப்படி கௌரவிக்கப்பட்ட ராவணன் புறப்பட்டு யுத்தத்துக்கு வருகிறான். சசைல ஜிமூத நிகாஷரூபைர் ஆசாதனைர் பாவக தீப்த நேத்ரைர் பபௌ விருதோ ராட்சச ராஜமுக்கியோ பூதைர் விருதோ ருத்ர இவ சுரேஷஹ இவா சுரேஷஹ. அசுரர்களுக்கு தலைவனாக ராட்சச மன்னனாக இருக்கக்கூடிய ராவணன் பார்த்தா சிவபிரான் மாதிரி இருக்கானா. எப்படின்னா மலைகளையும் மேகங்களையும் நிகர்த்த உருவம், மலை மேகம் மாதிரியான பெரிய உருவம், அக்னி போலே ஜொலிக்கக்கூடிய கண்கள், சுத்தி அரக்கர்கள். அப்படி இருக்க எப்பொழுதும் பூதகணங்களாலே சூழப்பட்ட சிவன் போல இருந்தானா ராவணன் அப்பொழுது பார்க்க. ததோ நகர்யா சஹசா மஹௌஜா நிஷ்க்ரம்ய தத்வானர சைன்யமுக்ரம் மஹார்ணவாப்ரஸ்தனிதம் ததர்ஷ சமுத்யதம் பாதபசைலஹஸ்தம். அப்பொழுது நகரத்திலிருந்து வேகமா வெள்ள வந்து மரங்கள், மலைகள் எல்லாத்தையும் கையில ஏந்தி நிற்கக்கூடிய பெரிய சேனையை நேரா பார்க்கிறான் ராவணன். தத்ராக்ஷசா அநீகம் அதி பிரச்சண்டம் ஆலோக்கிய ராமோ புஜகேந்திர பாஹு விபீஷணம் சஸ்திரபிருதாம் வரிஷ்டம் உவாச்ச சேனானுகதః பிருதுஸ்ரீ. இப்ப சேனைகளோட கூட ராவணன் வெள்ள வருகிறான். வெள்ள வந்தா அப்படி தின்தோள் உடைய ராமபிரான், அப்படி பெரிய நாகத்தின் உடம்பு போல பருத்த தோள்களோடு, அந்த தோல் ஒன்றே போரும், அந்த தோலை பார்த்தாலே ஜெயிக்க முடியாதுன்னு தெரிந்துவிடும். அப்படி புஜகேந்திர பாகுவான அந்த ராமன், சர்ப்பங்கள் போல நீண்ட திருத்தோள்களை உடைய ராமனின் தோலை பார்த்தான். இந்த பக்கம் பார்த்தா பக்கத்துல விபீஷணன். விபீஷணம் சஸ்திரபிருதாம் வரிஷ்டம்ங்கிறார் வால்மீகி. வீரர்கள், சஸ்திரபிருத்துன ஆயுதம் ஏந்திய வீரர்கள், அவர்களுக்குள்ளே சிறந்தவன் விபீஷணன்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. விபீஷணன்கிறவன் சாதுவா இருந்தாலும் அவன் யுத்தத்துக்குன்னு வந்துட்டா அவன் மகாவீரன். அப்படிப்பட்ட விபீஷணனையும் பார்க்கிறான், பார்த்து பேசுகிறான். அந்த விபீஷணரை பார்த்து பேசினான். நானா பதா அகாத்வஜ சஸ்திரஜுஷ்டம் பிராசாஷி சூலாயுத சஸ்திரஜுஷ்டம் சைன்யம் கஜேந்திரோபமானஜுஷ்டம் கஸ்யோதமே அக்ஷோபியம் அபீருஜஷ்டம். பலவித கொடிகள், நிசான்களாலும் ஆயுதங்களாலும் ராமரானவர் இப்ப விபீஷணனை பார்த்து பேசுகிறார். ராமர் விபீஷணனை பார்த்து பேசுகிறார். ராமர் பார்க்கிறார், ராவணன் எதிர்த்தாப்புல வரான். ராவணன் எதிர்த்தாப்புல வந்த உடனே இந்த ராவணனின் பெரிய சேனையை பார்த்து விட்டு ராமரானவர் விபீஷணனை பார்த்து இப்பொழுது பேசுகிறார். நானாபதா அகாத்வஜ சஸ்திரஜுஷ்டம் பிராசாசி சூலாயுத சஸ்திரஜுஷ்டம் சைன்யம் கஜேந்திரோபமானஜுஷ்டம் கஸ்யேதமக்ஷோபியம் அபீருஜுஷ்டம். பலவித கொடிகள், ஆயுதங்கள்லாம் நிறைந்திருக்கிறது. ஈட்டி, வாள், சூலம் முதலிய ஆயுதங்கள்லாம் கொண்டு வருகிறார்கள். ஐராவதம் போன்ற பல யானைகள், பெரிய கலக்க முடியாத பெரிய ஒரு சேனை வர மாதிரி இருக்கே. இருக்கிறதுல பெரிய சேனை ஏதோ வர மாதிரி இருக்கே, இது யாருடைய சேனைன்னு கேட்கிறார் ராமர் விபீஷணன்ட்ட. ததஸ்து ராமஸ்ய நிஷம்ய வாக்கியம் விபீஷண சக்ர சமான வீரியாக சசம்ச ராமஸ்ய பல பிரவேகம் மகாத்மனாம் ராட்சச புங்கவானாம். இப்பொழுது விபீஷணன் அதை பார்த்து விட்டு இது ராட்சசர்களின் சேனை என்று பெருசா சொல்கிறார். யோசௌ கஜஸ்கந்த கதோ மகாத்மா
नवोदितारुकोपमताम्रवक्रः प्रकम्पयन् नागशिरोऽभ्युपैति ह्यकम्पनं त्वेनम् अवेहि राजन्. சக்கரவர்த்தியாரே, யானை மீது உட்கார்ந்து கொண்டு ஒருவன் வருகிறானே, யானையின் தலையை அதிரச் செய்து கொண்டு வருகிறானே, இவனுக்கு அகம்பனன்னு பேரு. யோசௌ ரதஸ்தோ மிருகராஜகேதுர் தூன்வன் தனுஷ் சக்ர தனுஷ் பிரகாசம் கரீவ பாக்த்யுக்ர விவிருத்ததம் ஸ்ரஹ ச இந்திரஜின் நாம வரப்பிரதானஹா. இப்ப சிம்மக்கொடி கொண்டவனாக ரதத்தில் இருந்து கொண்டு இந்திரனது வில் போன்று ஒளியூற்று விளங்கும் ஒரு பெரிய வில்லை வைத்துக் கொண்டு வருகிறானே, கொடிய கோரை பற்களை காட்டிக்கொண்டு யானை போல வரக்கூடியவன் இந்திரஜித்து. இந்திரஜித்துக்கு சிம்மக்கொடி. யச்சைஷ வித்யாஸ்த மகேந்திர கல்போ தன்வீரதஸ்தோதி ரதோதி வீரஹ விஸ்பாரயன் சாபம் அதுல்யமானம் நானாதிகா யோதி விவிர்தகாயஹ நாம்னாதிகா யோதி விவிர்தகாயஹ. விந்தியமலை, அஸ்தமலை, மகேந்திரமலை மாதிரி பெரிய உடம்பு, பார்க்கவே மலை மாதிரி அவ்வளவு பெரிய உடம்பு. வில்லை எடுத்துக்கொண்டு அதிரதன்னு மகாசூரனாக வருகிறான் ஒருத்தன். அவனுக்கு பேரு என்னன்னா அதிகாயன். இவன் பெயர் தான் அதிகாயன் அப்படின்னு பேரு. யோசௌ நவார்கோதிதாம்ரசக்ஷுர் ஆருஹ்ய கண்டா நினத பிரதாதம் கஜம் கரம் கர்ஜதி வை மகாத்மா மகோதரோ நாம ச ஏஷ வீரஹா. மகா ஆற்றலுடைய சூரனான ஒருவன் வருகிறானே, இளஞ்சூரியன் மாதிரி சிவந்த கண்களை உடையவனாக, மணிகள் கட்டி அழகாக அந்த மணிகள் ஆடக்கூடிய யானை மீது ஏறிக்கொண்டு கர்ண கடோரமாக கர்ஜிக்கிறான். எவனுடைய குரல் காதுல கேட்கவே முடியாதோ அவனுக்கு மகோதரன்னு பேர். யோசௌ ஹயம் காஞ்சன சித்திரபாண்டம் ஆருஹ்ய சந்தியாப்ரகிரி பிரகாசம் பிராசம் சமுத்யம்ய மரீச்சினத்தம் பிசாசயேஷோஷினி துல்ய வேகஹா. அடுத்தது பிசாச்சன்கிறவரை காட்டி பேசுகிறார் விபீஷணன். இப்ப அழகான குதிரை அணிகளோடு சாயங்கால மேகம் தங்கிய ஒரு மலை ஒளி கொண்டு ஒருத்தன் வருகிறான். குதிரை மீது ஏறிக்கொண்டு பளபளன்னு ஈட்டி ஒன்றை கையிலே எடுத்துக்கொண்டு வருகிறானே, இவனுக்கு பிசாச்சன்னு பேரு. யஷ்சைஷ சூலம் நிஷிதம் பிரகிருஹ்ய வித்யுத் பிரபம் கிம்கர வஜ்ரவேகம் விருஷேந்திரமாஸ்தாப்ய கிரி பிரகாசம் ஆயாதியோசௌ திரிஷிரா யசஸ்வி. பெரிய ஒரு கூர்மையான சூலத்தை கையிலே பிடித்துக் கொண்டு ரொம்ப மலை போலே எருதின் மீது ஏறிக்கொண்டு வருகிறானே, அவனுக்கு திரிஷிரஸ்னு பேரு. அசௌச்ச ஜீமூத நிகாஷ ரூபஹ கும்பஃ பிருதுவ்யூட சுஜாத வக்ஷாஹ சமாஹிதஃ பன்னக ராஜகேதுர் விஸ்பாரயன் பாதி தனுர் விதூன்வன். அரவக் கொடியோடு, பாம்பு கொடியோடு கும்பன் என்கிறவன் வருகிறான். யஷ்சைஷ ஜாம்பூநத வஜ்ரஜுஷ்டம் தீப்தம் சதூமம் பரிகம் பிரகிருஹ்ய ஆயாதி ரக்ஷோ பலகேது பூதஸ்த்வசௌ நிகும்போ அத்புத கோர கர்மா. அடுத்தது நிகும்பன் வருகிறான். நிகும்பனை பாரு, பொன்னும் வைரமும் இழைத்து புகையோடு ஜொலிக்கக்கூடிய அந்த உடல் தடியை கையிலே பிடித்து கொண்டு பரிகம்ங்கிற ஆயுதம் வருகிறானே, இவனுக்கு நிகும்பன்னு பேரு. அரக்க சேனைக்கு மிக முக்கியவனாக இருக்கக்கூடியவன் இந்த நிகும்பன் அப்படின்னு வர்ணிக்கிறார் விபீஷணன். யஷ்சை சச்சா அபாசி ஷரௌ கஜுஷ்டம் பதாகினம் பாவக தீப்தரு ரூபம் ரதம் சமாஸ்தாய விபாத்யுதக்ரோ நராந்தகோசௌ நரசிருங்கயோதி. இப்ப வில், கத்தி, பானம் இவைகளின் சமூகங்கள் எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அக்னி போலே ஜொலிக்கக்கூடிய ரதத்திலே ஏறிக்கொண்டு ஒருவன் வருகிறான். இவனுக்கு நராந்தகன்னு பேரு. இவன் மரங்களையும் மலைச்சிகரங்களையும் கொண்டு கூட போர் புரிவான். யஷ்சைஷனா அநாவித கோர ரூபைர் வியாக்ரோஷ்டனா அகேந்திர மிருகாக்ஷவத்ரைர் பூதைர் விருத்தோ பாதி விவர்த்தனேத்ரைர் சோசௌ சுராணாமபி தர்பஹந்தா.
நானாவித வித விகோர நானாவித கோர ரூபைகி, இப்ப பலவித பயங்கரமான உருவத்தை கொண்டு, புலி, ஒட்டகம், யானை, யானை அரசு, யானையின் தலை, யானை, மான், குதிரை இவைகள் போல் முகங்கள்லாம் கொண்டவனாக, விவிருத்தன் கண்ணெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கக்கூடியவனாக, பூதங்களினாலே சூழப்பட்டு வருகிறானே, இவன் யாருன்னா தேவர்களுடைய செருக்கை கூட அடக்கக்கூடியவன். எத்ரை ததிந்து பிரதிபம் விபாதி சத்ரம் சிதம் சூக்ஷ்ம ஷலாகமக்ரியம் அத்ரைஷ ரக்ஷோதிபதிர் மகாத்மா பூதைர் விருத்தோ ருத்ர இவா அவபாதி. சந்திரனை நிகர்த்து வெண்மையுற்று விளங்கக்கூடிய இந்த குடை அது இருக்கிறதோ, வெண்கொற்ற குடை, அவன்தான் ராட்சச மன்னன். அவன் பூதங்களினாலே சூழப்பட்ட ருத்ரன் போல காட்சியளிப்பான். அசௌ கிரீட்டி சலகுண்டலாஸ்யோ நகேந்திர விந்தியோபம பீமகாயஹ மகேந்திர வைவஸ்வத தர்பஹந்தா ரக்ஷோதிப சூரிய இவாவபாதி. இதோ ராவணனே நேர வருகிறான். ராவணனை பாரு. ராவணன் கிரீட்டம் அணிந்து கொண்டு குடைக்கு கீழே நிற்கிறான். குண்டலங்களோடு முகத்தை உடையவனாக இருக்கிறான். உடம்ப பாரு, பெரிய மலை மாதிரி இருக்கு. இவன் தான் ராட்சச மன்னன். தேவேந்திரன், யமன் இவர்களை கூட ஜெயித்தவன். அவர்களுக்கு கூட செருக்கை அடக்கினவன். சூரியன் போல விளங்கி கொண்டிருக்கிறான். பிரத்யுவாச்ச ததோ ராமஹ விபீஷணம் அரிந்தமம் அஹோ தீப்தோ மகாதேஜா ராவணோ ராட்சசேஸ்வரஹா. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு, இவ்வளவு பேரை பத்தியும் ராமர் கேட்டுட்டு பேசுகிறார். பா, இவன் தான் ராவணனா? பெரிய தேஜஸ்வியா இருக்கானே, எவ்வளவு ஒளியோட இருக்கான். ஆதித்யைவ துஷ்பிரேக்ஷா ரஷ்மிபிர் பாதி ராவணஹ சுவ்யக்தம் லக்ஷயேஹ்யஸ்ய ரூபம் தேஜஸ் சமாவிருதம். ராவணன் அப்படி வரும்பொழுது அந்த சுத்தி ஒளி அடிக்கிறதே, இது சூரியன் மாதிரி இருக்கிறதே. இவனுடைய உருவம் பரிபூர்ணமான ஆற்றல் உடையவது. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அஹோ வீரியம் அஹோ தைரியம் அஹோ சத்வம் அஹோத்யுதிஹி அஹோ ராட்சசராஜஸ்ய சர்வலக்ஷண சயுதா. என்ன ஒரு வீரம், என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு பலம், என்ன ஒரு ஒளி. ராவணனுக்கு எல்லா லட்சணமும் பொருந்தி இருக்கிறது. வீரனுக்கு எல்லாம் வியக்கத்தக்கதாக இருக்கிறதுங்கிறார் ராமர். தேவதானவ வீராணாம் வபுர் நை இவம் விதம் பவேத் யாதிருஷம் ராட்சசேந்திரஸ்ய வபுரே தத் பிரகாசத்தே. இப்ப தேவர்கள், அசுரர்கள் இவர்களுக்கு கூட இப்படி ஒரு உடம்பு இருக்காது. அவ்வளவு பெரிய உடம்பை கொண்டிருக்கிறான் ராவணன். சர்வே பர்வத சங்காஷா சர்வே பர்வத யோதினஹ சர்வே தீப்தாயுதராஹ யோதாஸ்சாஸ்ய மஹோஜஸஹ. எல்லாருமே பர்வதம் போல இருக்கிறாளே, எல்லாரும் மலை போல இருக்கிறார்களே, மலையை நிகர்த்து போர் புரிய வருகிறார்களே. பாதிராட்சச ராஜோசோ பிரதீப்தைர் பீம விக்ரமைர் பூதைர் பரிவிருத்தஸ்தீக்ஷ்ணைர் தேகவத் பிரிவாந்தகஹ. இந்த ராட்சசராஜனை பார்த்தா ஏதோ யமனே எழுந்து வர மாதிரி இருக்கு. திஷ்டியாயமத்ய பாபாத்மா மம திருஷ்டிபதம் கதஹ அத்ய க்ரோதம் விமோக்ஷாமி சீதாஹரண சம்பவம். இவ்வளவு வீரனா, இவ்வளவு வீரனான்னு புகழ்ந்துட்டு ராமர் என்ன சொல்றார்? அவனுக்கு இன்னைக்குதான் லக்கு. அவனுக்கு லக்கா எனக்கு லக்கான்னு தெரியல. என் கண்ணுல பட்டுட்டான் இப்பதான். மாரீச்சன் அன்னைக்கு முதல்ல சொன்னான், எப்ப நீ ராமன் கண்ணுல பட்டியோ அதுக்கப்புறம் உயிரோட நீ இருக்க முடியாது என்று. அதை ராமன் இன்னைக்கு சொல்கிறான். இன்னைக்கு இவன் என் கண்ணிலே பட்டு விட்டான். இனி என்னுடைய சீதையை திருடி கொண்டு போன கோபத்தை எல்லாம் நான் விட போறேன். எப்படி? ராவணனை கொன்று நான் சீதையை அவன் தூக்கி கொண்டு போன கோபத்தை எல்லாம் நான் விட போறேன் என்று கூறுகிறான். ஏவமுக்த்வா ததோ ராமோ தனுராதாய வீரியவான் லக்ஷ்மணானுசரஸ்தஸ்தௌ சமுத்ருத்ய சரோத்தமம். இப்ப இந்த வீரரான ராமர் அப்பொழுது என்ன பண்ணாருன்னா, இப்போதுதான் தன்னுடைய வில்லை எடுத்துக்கொண்டு, தன்னுடைய கோதண்டத்தை எடுத்துக்கொண்டு, அதிலே உயர்ந்த பானங்களை ஒன்றை தொடுத்து கொண்டு சித்தமாக இருந்தார் யுத்தத்திற்கு என்று. இது 59வது சர்க்கம் 33வது ஸ்லோகம். இனிமேலே ராமராவண யுத்தம் என்ன ஆயிடுத்துங்கிறத அடுத்த காலட்சேபத்திலிருந்து பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம்.
The news, me Swami, Adiyan.